கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமது ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்களை எல்லாம் உங்களை விட்டு எடுத்து போட்டு உங்களை தமது மகிமையினால் நிரப்புவாராக. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கை 3ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை பாருங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பிரியமானவர்கள், இங்கே கவனித்து பாருங்க. வேதம் நமக்கு ஒரு அருமையான சம்பவத்தை சொல்லுகிறது. அதாவது சப்பானியாக இருந்த ஒரு மனிதனை அனுதினமும் தூக்கி கொண்டு வந்து தேவாலயத்தின் வாசலிலே வைக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், அந்த தேவாலயத்திற்கு வருவோர் போவோர் இடத்துல தன்னுடைய பிழைப்பிற்காக அவன் பிச்சை எடுக்கும்படி, அவர்கள் கொடுக்கிற ஏதாகிலும் ஒன்றை வாங்கி அவன் பிழைக்கும்படிக்கு அவனை தேவாலயத்தின் வாசலிலே கொண்டு வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் பாருங்கள், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில் பேதுருவும் யோவானும் அந்த வழியே வராங்க. அப்பொழுது அந்த தேவாலயத்தின் வாசலில் இருக்கிற அந்த சப்பானியை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அவனிடத்தில் விசுவாசம் இருக்கிறத பேதுரு பார்க்குறார். நல்லா கவனித்து பாருங்களேன். பொதுவாக தேவாலயத்துக்கு போகிறவங்க கிட்ட எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நமக்கு ஒரு 10 ரூபா தொட்டு தரமாட்டாங்களா, அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த மனிதனுக்குள்ள ஒரு வாஞ்ச ஏதோ ஒன்று இருக்கிறத பேதுரு பார்த்துட்டு பேதுரு சொல்கிறாரு, எப்பா, உனக்கு கொடுக்கும்படி என்கிட்ட பெரிய ஆஸ்தி ஐஸ்வர்யம்லாம் இல்லை, வெள்ளியும் பொண்ணுலாம் என்கிட்ட இல்லை. பட் என்கிட்ட ஒன்று இருக்குது, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நீங்களும் விசுவாசி தான், நானும் ஊழியக்காரன் தான். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பலரால் செய்ய முடியாத காரியம், விசுவாசிகள் பலரால் செய்ய முடியாத காரியத்தை பேதுரு செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பேதுரு என்ன செய்கிறாரு, அங்கே ஒரு சப்பானியை பார்த்து அவனுக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது, நல்ல மனுஷனாக இருக்காங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறார். ரெண்டாவது சொல்கிறாரு, என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன் தூக்கி விடுகிறார். இப்போ அவனுடைய கால்கள் கரடுகள்லாம் பலனடைந்து அவன் எழுந்து நின்றான், நடந்து குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான்னு வேதம் சொல்லு. நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல, நம்ம குடும்பத்தில் யாராவது சப்பானி இருந்தால் நம்ம நடக்க வைக்கணும், நம்ம குடும்பத்தில் யாராவது சரியான கண் பார்வை தெரியாமல் இருந்தால் அவங்கள பார்க்க வைக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்ட இப்படி அற்புத அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நடக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது தெரியுமா, எதிர்பார்ப்பு இருக்குது தெரியுமா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னு பாருங்கள். முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். பேதுரு அப்படி ஜெபித்தாரன்னு பாருங்க, இல்லை. பேதுரு சொல்றாரு, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? பேதுருட்ட ஒரு பெரிய ஃபெய்த் இருக்கு. நான் கை தூக்கி விட்டேன்னா இயேசு அவனை நடக்க பண்ணுவார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அந்த விசுவாசம் தான் இல்லை. நான் ஆசீர்வதிச்சா என் பிள்ளைய நல்லா படிக்க வைப்பார், நான் ஜெபித்தேன்னா என் பிள்ளை இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டு வந்துடுவான். ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்களேன், நம்மிடத்தில் தேவன் அற்புதங்களை செய்வதற்கு ஏதுவான விசுவாசம் இருக்குதான்னு கவனிச்சு பாருங்க. ஆனால் பேதுருட்ட அந்த விசுவாசம் இருந்தது, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். அப்போ மற்றவர்கள் பார்த்தபடி பேதுருவினுடைய பார்வை இல்லை. பேதுருவினுடைய பார்வை எப்பொழுதுமே தேவனுடைய மகிமை பொருந்தினதாக இருக்குது. நம்ம எல்லாரும் அவன் சப்பானின்னு பார்ப்போம், அவன் பிறவி சப்பானின்னு பார்ப்போம், அவன் குருடன் பார்ப்போம். குருடனுக்கு சுகமாக்க முடியாதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இதுதான் மாம்ச கண்கள், மாம்ச பார்வை. பட் பேதுரு அப்படி பார்க்கல. குருடனாக இருந்தான் ஐயா, இயேசு சுகமாக்குவார், இயேசு பார்வை கொடுப்பார். பாருங்க, அசைக்க முடியாத ஒரு ஃபெய்த் பேதுருவினிடத்தில் இருந்தது. அதனால தான் அவர் சொல்றார், என்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை நான் உனக்கு தரேன், இல்லை என்கிட்ட இருக்கிற சுகத்தை நான் உனக்கு தரேன். நான் சுகமாக ஆரோக்கியமாக இருக்கேன், நீனும் சுகமாக ஆரோக்கியமாக இருக்கணும், எலும்பி நடன்னு சொல்லி தூக்கி விடும் பொழுது அங்கே நடக்கிறார். அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமது வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய ஜெப குறைவு இல்லை, நம்முடைய விசுவாச குறைவு. நமக்குள்ள தேவன் அற்புதம் செய்வார், என்னை கொண்டு செய்வார், நான் நேசிக்கிறவர்களுக்கு செய்வார் என்கிற விசுவாசம் இல்லை.
அதனால தான் அழுது ஜெபித்தாலும், உபவாசம் ஜெபித்தாலும், போராடி ஜெபித்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்போ உங்களிடத்துல தேவனுடைய விசுவாசமும் உங்களிடத்துல தேவனுடைய வல்லமை இருக்குன்னு சொன்னால் உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அவர்களுடைய குறைவுகள் நிறைவாகும். ஆகவே கர்த்தரை நேசிக்கிற பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுக்குள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, உங்களுக்குள்ள தரிசனம் உள்ளவர்களாக இருங்க, உங்களுக்குள்ள முழு நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை உமது பிள்ளைகளுக்கு பெற்று கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கணும், அவர்கள் குறைவுகளை நிறைவாக்கணும், அவர்கள் குற்றங்களை மன்னிக்கணும், உங்கள் நாமம் மகிமைப்படணும், அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்து நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இதோ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ அன்பு, வல்லமை, கிருபை, மகிமை வெளிப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.